Hi friends, welcome to Sati Sanitha Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா நம்ம லஞ்ச் தான் பார்க்க போறோம். இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஸ்பெஷலாக என்னென்ன வாங்கின்னு வந்திருக்கேன், நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கின்னு வந்திருக்குன்னு சொல்கிறேன். நெத்திலி மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க. இதில் வந்து குழம்பு வச்சுட்டு இதை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து முட்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சாச்சு. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மீன் க்ளீன் பண்ணது, இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது வந்து பிரியா. இன்னைக்கு நான் தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணேன். நான் க்ளீன் பண்ணேன். இதுன்னு சொல்லக்கூடாது, அது பேர் என்ன தெரியாது. நெத்திலி மீன். நெத்திலி மீனை நான் தான் க்ளீன் பண்ணேன். எப்படி க்ளீன் பண்ண சொல்லு? அதோட மண்டையை உடைச்சிட்டு உள்ளே இருக்க குடல்லாம் பிச்சு எடுத்து அதை பார்த்து ஐயோ ரத்தம் வருதுமா, ஐயோ இது ஏர் பேக் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு குட்டி இருந்தது, இந்த மீனோட குட்டி இருந்தது, அம்மா காட்டுச்சு. ஸோ இப்போ மீன் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கற்றுக்கினியா? நான் இல்லைனா கூட க்ளீன் பண்ணுவியா? இது மட்டும்தான் க்ளீன் பண்ண தெரியும். இது மட்டும்தான் க்ளீன். அப்போ கூட மறந்துடுவேன். அப்படிலாம் மறக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு இதே மாதிரியே கற்றுக்கோ. அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி? குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். உனக்கு எந்த சைஸில் வருதோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோ. பூண்டு ஆல்ரெடி உரிச்சு வச்சாச்சு. அந்த பூண்டு கூட நான் தான் உரித்தேன். ஆமாம், கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம். உங்களுக்கு தான் வெங்காயம் அரைஞ்சா கண்ணில் தண்ணி வரும் தெரியுமா? அப்போ எனக்கு வரலன்னா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கிற, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். நீ கட் பண்ணும்போது அப்படியே பிதிக்குது. இப்படி வைக்கிது, கட் பண்ணும்போது அப்படியே பிதிக்குது. அந்த அளவுக்கு அழுத்துறேன் நான் தக்காளியை. சரி, எல்லாம் குழம்புல தானே போட போகிறோம், ஒன்றா தானே வதங்க போகுது. தக்காளினா முழுசாக சாப்பிட போகிறோம். அப்புறம் ஆஃபில் எக்ஸாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. இன்னும் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. மண்டே. சூப்பராக எழுதியிருக்கிறேன்னு சொல்ல பார்த்தா நல்லா போச்சுன்ற. சூப்பராக எழுதியிருக்கிறேம்மா. நெக்ஸ்ட் வந்து பூண்டு தட்டி எடுத்துக்கணும். பூண்டுலேருந்து கூட என்னது, பூண்டு தட்டினா கூட கண் எரியுது. இதுலேயும் வந்து நல்லா காரம் இருக்கும். கடுகு இருக்கு பார்த்தியா, அதில் கூட காரம் இருக்கும். அது தெரியும். பெப்பர் தெரியுமா? அதுலேயும் காரம் இருக்கும். இது அங்கே குண்டு குண்டு வருது. ஆமாம், இது ஒரு தட்டு சும்மாவே நிற்கிறியே, ஒரு தட்டு ரெடி பண்ணோம்ல. நானும் பார்க்க போகிறேன், நானும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு வந்தால் மட்டும் போதாது. இந்த ரெண்டு வேலையை கொஞ்சம் எடுத்து செய்யணும். எது ரசம், எது இது? இன்னும் நான் ரசத்துக்குலாம் ரெடி பண்ணல, குழம்புக்கு மட்டும்தான் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே வா, தட்டு வைங்க. அந்த கருவேப்பிலை உருவி கையில் எடுத்தவொடனே. போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ஆஃபில் எக்ஸாம் போயிட்டு இருந்ததா. காலையில் போனாங்கன்னா 12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அதனால் நம்மளால் வந்து லஞ்ச் வீடியோ ப்ராப்பராக எடுக்க முடியலை. வந்த உடனே சாப்பாடுன்னு கேட்குறாங்களா, நான் மட்டும் தனியாகவும் எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எடுக்க முடியல. ஆஃபில் லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக தினமும் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து மதர் ப்ராமிஸ். ஓகேங்களா? நீ இப்படி தான் போடுவேன், இப்படி தான் சொல்லினே இருக்கிற, போட மாட்டேறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி 2025 லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வரும். நம்புவோம், நல்லதே நடக்கும். என்ன பண்ணிக்கிற? தொடப்பமாக இது கருவேப்பிலையை பிச்சு வைங்கன்னா விளையாட்டுதுங்க. எப்பயுமே விளையாடினே இருக்காது, சரியா? அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து உனக்கு தான் வந்தது பிரியா. நீ பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கான். அப்புறம் உன் பர்த்டே அப்போ உன்னோட வயசு கேட்டாங்க, சொல்லு. என் பேர் பிரியங்கா, எனக்கு வயசு 10. பர்த்டே முடிஞ்சதுனால 10. முடியலன்னா 9. இப்போ 10 முடிஞ்சு 11 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10லயே இருக்காத. அப்படியா? ஆமா. இப்போ உன் வயசு என்ன சொல்லு பார்க்கலாம். 10 முடிஞ்சு 11 வந்துச்சு. அப்புறம் உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருக்குதா? கார்த்தி மாட்டி விட்டுட்டு அன்னைக்கு கதவு சாத்தினால என்னை அடிச்சல, அதுக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நிஜமாவே அம்மாவுக்கு அடி விழுந்தது. அப்புறம் கார்த்தி கதவு சாத்திட்டு வெளில போனேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அடி விழுந்தது.
அப்புறம் கதவு திறந்து அவனை போட்டு நல்லா ஸோ வீடியோவில் இவங்க வந்து க்யூட்டாகிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்களே பாருங்க எவ்வளோ விஷம்னு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு, அம்மி இருக்குது கையில் போட்டு நசிக்கினார். அம்மி மேலே அவ்வளோ இஷ்டம் எப்படி நான் சொல்லுவேன். அது என்னவோ தெரியல, ஒரு பொருள் வந்துச்சுனாவே அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு மேலே வேறு பொருள் வச்சு யூஸ் பண்ணுகிறேன். அப்போ கூட எடுத்து வச்சது அங்கேயே இருக்குது வேறு. கருவேப்பிலை எடுத்தது அப்படியே அங்கே வச்சிருச்சு. அது கொத்தமல்லிடி லாஸ்ட்டாக வேணுன்றதுனால அது தூக்கி லாஸ்ட்டாக வச்சுக்கோ சொன்னால் எங்களை பொறுப்பு இல்லைங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களுக்குலாம் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி இல்லை, மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இது வந்து அட்வான்ஸ்டாகவே நாங்கள் வந்து விஷ் பண்ணுறோம். அப்புறம் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். யாருன்னா கிறிஸ்டின் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேக் எடுத்துன்னு வந்து கொடுங்கப்பா. அந்த ஒயின் கேக் சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, அது எங்கே கிடைக்குன்னு தெரில. கேக் இப்போ போகணும்னு நினைக்கிறேன். இஞ்சி நசுங்குது, இது தேவைப்பட்டா போட்டு. இதிலே இருக்கிறோம், இன்னும் போகவே இல்லை அடுப்பு பக்கம். இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தா அடுப்பு பக்கம் போகணும். ஓகே, இஞ்சி தட்டி வச்சு. முட்டை குழம்பா? இல்லை, வறுவல் தான். முட்டை வறுவல்? ஆமாம், உங்கள் அம்மா ஒரு ஜீனியஸ். வறுவலுக்கு எல்லாத்தையும் குழப்பி வச்சு விட்டுருவேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான புளியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன் இல்லையா, அதை வந்து கரைச்சி வடிகட்டிக்கிறேன். இப்போ இதை எடுத்து வைக்கிறல்ல, ஊற்றிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு தானே. என்ன பண்ண போகிறேன்? இல்லை வேஸ்ட்டு தானே சொல்லு, நான் அதில் கூட ரெசிபி செஞ்சு தரேன், சாப்பிடு. எல்லா அதுலேயும் ஒரு ரெசிபி. சாம்பார் மீந்து போனால் திருப்பி அது சூடு பண்ணி கொடுக்குறது. போன வாட்டி சாம்பார் வச்சது, சாம்பார் குழம்பு அதுக்கப்புறம் ஒரு சட்னி வச்சாங்க. அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து தராங்க நைட்டு. நான் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா, ஆனால் நல்லா இருந்ததுல. அதான் ஒன்றும் சுண்டை குழம்பு, அது பேர் தெரியுமா? இந்த சுண்டை குழம்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. நாங்களாம் வந்து 3 நாள் 4 நாள் வச்சு இந்த குழம்பு கூட அப்படி வச்சு சாப்பிடுவோம். அந்த குழம்பு 3 நாள் கொடுத்தா கூட சாப்பிடுவோம். சுண்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போன சண்டே வாங்கினாங்க கருவாடு, இன்னும் காலி பண்ணவே இல்லை. அந்த கருவாடு நானும் காலி பண்ணணும்னு பார்க்குறேன், காலி ஆக மாட்டேதுங்க. இன்னும் ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது. பேசாமல் பேக் பண்ணி அமேசானில் எடுத்துகிட்டு போகிறேன். 100-200 ரூபா வாங்கிக்கோங்க யாருன்னா. ஆல்ரெடி சாதம் வடிச்சாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறோம். ஐயோ, எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது, பொரிக்கிறதுக்கே வராது போல இருக்குதே. பின்ன 2 நாளாக சப்பாத்தி சுட்டா அப்படிதான். சரி, சட்டி காயிட்டோம். அதுக்குள்ளே இந்த மீன் இருக்குல்ல, இதில் வந்து மசாலாவை போட்டு பெரட்டி வச்சுருவோம். சட்டி காயத்துக்கே லேட் ஆகும் போல இருக்குது. இப்போ வந்து 65 மசாலா கொஞ்சமாக சேர்க்குறேன். இதில் வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டு, உப்பு புளி காரம்னு சொல்லாமல் அரிசியும் இருக்கும் சொல்லிடலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, 65 மசாலாவில் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பங்குக்கு வந்து கொஞ்சமாக போடுறேன். மஞ்சள் தூள். இதில் வந்து லெமன் பூஞ்சி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு லெமன் இல்லைன்றதுனால இதோட விட்டுடுறேன். அவ்வளோதான். சட்டி காஞ்சிச்சா? இன்னும் காயிலப்பா, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி இருக்குது. இதில் அரிசி மாவு சேர்த்தா நல்லா முறுமுறு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு இல்லை இல்லடி, கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னு வச்சுக்கேன், முறுமுறு தான் இருக்கும். அதுவும் நீ கேள்விப்படுறல்ல, கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா முறுமுறுன்னு இருக்கும்னு. ஒரு சுட்டு எடுத்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் தான் அது வந்து முறுமுறுப்பு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து வதங்கிடும், சுருங்கி போய் சவுக்குன்னு ஆகிடும். நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது அந்த முறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்னா அரிசி மாவு சேர்த்தா தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஓகே, அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாம். அவ்வளோதான். சட்டி காஞ்சிச்சு, புகை வர்றது, வச்சிட போகுது. பக்கத்துலேயே வர வச்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், வெறும் சட்டி காய வச்சா வெடிஞ்சிடும் தெரியுமா? குழம்பு ஊற்றியாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பேருமே வளர்றோம். என்கிட்டேருந்து உனக்கு வருதா இல்லை உன்கிட்டேருந்து எனக்கு வருதான்னு தெரில. ஆரம்பத்தில் நான் நல்லா தாண்டி இருந்தேன். உங்ககிட்டலாம் பேசி தான் நான் வந்து தமிழ் லாங்குவேஜே மறந்துட்டேன். சின்ன வயசில் நீங்கள்லாம் பேசவே மாட்டீங்க, ஒரு மாதிரி புரியாத மாதிரி பேசுவீங்க. அதுக்கெலாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா எனக்கு? என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆமாம் இதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சின்னு கம்முன்னு விட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி இருந்து இப்போ எனக்கே பாஷை புரியாமல் ஆகிப்போச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, இது வெந்தயம். இது எதுக்கு கொடுப்பேன்? வயிற்று வலிக்கு. வெந்தயம்.
மீன் குழம்புல போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், யாருக்கும் வந்து வயிற்று வலி வராது. இது சாப்பிட்டா வயிற்று வலி வராது. ஒரு ஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு அப்படியே கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். மூடி வச்சுக்கணும். அதை கண்டுபடாமல் இருக்கும். எடுத்து வை. இல்லை, அது நான் பார்த்த உடனே அது கண் ஏதோ ஆடுற மாதிரி இருந்தது. அதான் அதுவே ஆல்ரெடி செத்து போய் 15 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்து மீன்காரங்க வச்சுருந்து நம்மக்கிட்ட வந்துருக்குது. அது எப்படி இப்போ போய் ஆடும்? அதை வேற நீ குடல் தண்ணியாக தலை தண்ணியாக பிச்சு எடுத்துட்ட. ஒரு நாள் வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வரணும். வஞ்சரம் வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு எங்கன்னா போகலாமா? பீச் போகலாமா? நேற்று தான் சரியாச்சு அவனுக்கு உடம்பு. அதுக்குள்ளே இன்னைக்கு திருப்பி வர வைக்க போகிறாங்க எங்கள் அம்மா. என்னால் தான் அவனுக்கு வருதா? காரம் சாப்பிடல, உப்பு சாப்பிடல, எதுவும் சாப்பிடல. வெறுமனே சப்பாத்தி கூட காரம் கூட சாப்பிடக்கூடாதான். அதனால தான் 2 நாள் சப்பாத்தி. எனக்கும் சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துச்சு. என்னது வருதுச்சு? வெறுத்துச்சு. பசங்க வந்து இந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு செட் ஆகலை. அடிக்கடி சளி பிடிக்குது, இருமல் வருது. இன்னைக்கு அவனுக்காகவே வந்து மீன் பிடிக்குன்றதுனால மீனை வாங்கி வந்து சமைக்கிறேன். டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, மீன் எவ்வளோ கொடுக்குறீங்களோ நல்லது, அப்புறம் முட்டை வந்து தாராளமாக 2 முட்டை கொடுங்க. அவன் ரொம்ப லீனாக இருக்கிறான், அண்டர் வெயிட்டாக இருக்கிறான், அவனை எப்படியாவது சேர்த்து அழுக்கு மாதிரி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஹல்க் ஆனா கூட சூப்பர்மேன் ஆயிடணும். அப்போ தான் பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர் வெயிட்டில். ஸோ இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிங்க. இது ஆடினே இது டான்ஸ் ஆடு. ஸ்டாண்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டு சரியில்லையா இல்லை நீ ஒழுங்காக வைக்கலையா? ஒழுங்காக தான் வச்சுருக்கேன். அங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இதில் இல்லை போய் என்னது இருக்குன்ற தெரியலையே. இந்த இந்த இது இருக்குல்ல, அது இருந்தா ஆடல. அதுதான். ஓஹோ, அது பேர் என்னது? ஸ்டீல் பிளேட்டு. பிளேட்டு. அதை வந்து அழுக்கா இருக்குதுன்னு வாஷ் பண்ண போட்டு வெறும் ஸ்டாண்டை வச்சு சமைக்கிறேன். அதனால தான் சட்டி ஆடுதான். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜீனியஸ். இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது ஃப்ளேவருக்காக முழுசாக சேர்த்துருக்குறேன். குழம்புல வந்து உடையாமல் இருக்கும். எனக்கு வந்து மீன் குழம்புல பச்சை மிளகாவை வச்சு அந்த மீன் சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பச்சை மிளகாய் வந்தால் கூட அம்மாக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஆமாம் என்ன? ஆமாம், நான் வந்து கொஞ்சம் உப்பு காரம் விரும்பி, சூடு சொரணை எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கிறேன், சீக்கிரமாக வதங்குன்றதுனால. சும்மா தானே இருக்கிற, இந்தா முட்டையை உரி. இந்தாம்மா, உடஞ்சிச்சு. வயஞ்சிச்சா? உடஞ்சிடுச்சு. அது வெடிஞ்சி முட்டை வேகுது. இப்படி பிக்கக்கூடாது. யூ என்னடி, அது வெடிஞ்சு இருந்தாலும் மெதுவாக பிக்கணும். இப்படி தானம்மா? எவ்வளோ அழகாக வருது. இப்படி இப்படி பிரிக்கணுமா? சரி சரி, இந்த வாயில் போட்டுக்கோ. எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. நான் வந்து மீன் குழம்புக்காக தான் வெயிட்டிங். அம்மா வந்து வருது. ஐயோ, பார்த்து பிரி, அப்படி இல்லைன்னா சொல்லு, நானே பிரிச்சுக்கிறேன். உனக்கு தெரியவே இல்லை. இங்கே பாரு, இப்படி இருக்கா, கொஞ்சமாக இப்படி அழுத்திக்கோ. ஃபஸ்ட்டு இப்படி அழுத்திக்கோ. அழுத்திட்டு இப்படி பண்ணு. இப்போ நல்லா பெருசு பெருசாக வருது. அவ்வளோதான், இதுதான் ட்ரிக்ஸ். எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறீங்க அது ட்ரிக்ஸு? பழகிடும் பிரியா, நீயும் வளர்ந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மேஜிக்லாம் நிறைய கண்டுபிடிப்பேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அதனால் குழம்புக்கு வந்து தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நாளைக்கு வரைக்கும் வரணுன்றதுனால நிறைய வைக்கிறேன். நாளைக்கு காலைல மீன் குழம்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் குழம்பு நான் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ரொம்ப அழுத்திட்டேன்னா என்னாச்சு? ரொம்ப அழுத்திட்டு இருக்கிறது. அது வெடிஞ்சு வெந்ததடி, ஒட்டிக்கிச்சு. ஒரு முட்டை கூட உருகி தெரியல எனக்கு. இல்லை இல்லை, இந்த முட்டையோட இதுவே அப்படி தான் தனியாக வருது.
வாய் பொழந்துன்னு இருக்குதா? இங்கே பாரு, எனக்கு 2 வேலை கொடுக்குறாளே இவ. மிளகாத்தூள் நல்லா வதங்கிருச்சுங்க எண்ணெயிலேயே, அப்படியே சூப்பராக கலர் மாறிடுச்சா. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துலாம். அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த முட்டையில் இந்த இது இருக்குல்ல, இது இந்த முட்டை இது இருக்குல்ல, இதில் ஒரு தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலில் தான் குட்டி இருக்கும். தோலில் குட்டி இருக்காதுடி, தோல் அந்த மஞ்சள் இருக்குல்ல, அதில் தான் நமக்கு வந்து உயிர் வந்து அதில் தான் குட்டி இருக்கும். இதில் இருக்காது, தோலில் இருக்காது. ஏன்னா இதில் வந்து பெருசாக ஒரு முட்டை மாதிரி வந்தது. அன்னைக்கு கூட சாண்ட்விச் சாப்பிட்டோம்ல, அதில் பெருசாக வந்தது. இன்னும் கேட்டால் இந்த பிராய்லர் கோழிலாம் வந்து உயிர் இருக்காதது, இந்த முட்டைலாம். எப்படி? ஆமாம், தெரியல, அப்படி தான் சொல்கிறாங்க. உயிர் இல்லாத முட்டை. பாய்ஸ் போடுமா, ஆனால் தான் உயிர் வராதா? அப்படி இல்லை, முட்டையில் வந்து உயிர் இருக்கிற கரு இருக்குது, உயிர் இல்லாத ஒரு கரு இருக்குது. இது வந்து உயிர் இல்லாத கரு. உயிர் இருக்கிறது சாப்பிட்டா நாட்டுக்கோழிலாம் இருக்குல்ல, அதோட முட்டை தான் வந்து உயிர் உருவாகும். அதில் தான் குட்டிலாம் நிறைய வரும். யார் சொன்னா? பிராய்லர் கோழிலாம் வராதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த முட்டை வந்து வெஜ்ஜு, நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம். உயிர் நான்வெஜ்ஜு, உயிரற்ற கரு அப்படின்றாங்க. ஸோ நம்ம அந்த டாபிக்குள்ளே டீப்பாக போகக்கூடாது, கேஸில் மாட்டிப்போம். சரியா? இப்போ வந்து குழம்பு கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணிக்கிறேன். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வராது போலவே இருந்த லாஸ்ட்டு எண்ணெய் முடிஞ்சிச்சு. இருந்தது கொஞ்சம் எண்ணெய், அதில் வந்து தண்ணி தான் இருந்துருது போல இருக்கு. எண்ணெயிலே கலப்படம். அதில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டியே, ஆயில் சேவிங் லெஜெண்ட்ஸ். அது வந்து நானே ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் எரியணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி பூவெலாம் போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி அழகாக வீட்டு உள்ளே எரிய வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் அந்த மாதிரி ஒரு இது பண்ணேன். நல்லா தான் எரிஞ்சுது, ஆனால் கொஞ்சம் நேரம் தான் எரியுது. அந்த மேலே இருக்கிற எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா நின்று போயிடுது, அவ்வளோதான். வீட்டுள்ள வந்து அழகாக டெக்கரேட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் எரியட்டும் அப்படின்னு சேவ் பண்ணலாம். இல்லைனா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோன்னா அது ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி மீதி எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போகும்ல. இது வந்து நல்ல மெத்தடு தான். இது பச்சை கலரில் வருமே. ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சா? இப்போ வந்து மசாலா தடவி எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சா? இப்போ இந்த மீனை போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். ரொம்ப நாளாக வந்து நிறைய ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். கேரளா சைடு இருக்கிறவங்களாம் வந்து அந்த மரவள்ளி கிழங்கு கூட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. சரி, நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு நாள் ஆசையாக இருந்ததா. இப்போ வந்து நம்ம வீட்டில் மீனும் இருக்குது, மரவள்ளி கிழங்கும் இருக்குது. சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த செகண்ட் தான் யோசித்தேன். சரி செஞ்சு பார்ப்போம். நேற்று மரவள்ளி கிழங்குலேயே எதுவும் செஞ்சு மஞ்சள் கலரில் இருந்தது, அதனால மஞ்சள் தூள் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ஒரு 4 மணிக்கா. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ யோசித்தேன், சரி அதே மாதிரியே நம்ம செஞ்சு பார்த்து மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் வந்து 2 மரவள்ளி கிழங்கு இருக்குது. இப்போது டெஸ்டிங் பண்ணுறதுனால இந்த ஒரு மரவள்ளி கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது ஏன் இப்படி வெடிஞ்சிருக்கு? அதுவா, மரம்னா தோல் பட்டை எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் உரிக்கிறதுக்கு ஒரு நேக்கு இருக்குது. சும்மாலாம் உரிக்க முடியாது, நகத்தூளில் போயிட்டு மாட்டிக்கும். நேற்று அந்த மாதிரி தான் மாட்டிக்கின்னு ஒரே வலி தெரியுமா? நகத்து உள்ள அதுதான் நகை வெட்டணுன்றது. நகை வெட்டினா எதையுமே உரிக்கவே முடியாது. ஓகே, நம்மளோட நெத்திலி ஃப்ரை ரெடி. கேசரி பவுடர்லாம் போட்டிருந்தா கலராக சும்மா தகன்னு ரெட்டாக இருக்கும். நம்ம வந்து எதையுமே நம்பி சாப்பிட முடியல இப்போலாம். ஸோ அந்த கேசரி பவுடர்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக நம்மளோட நெத்திலி ஃப்ரை ரெடி. வாசனை அப்படியே பீச் ஓரத்துக்கு போய் வர மாதிரி இல்லை பிரியா? எங்கே
இந்த பக்கம் மீன் மெரினா குழம்பு, பீச்சா? இந்த பக்கம் மீன் ஃப்ரை. மெரினா பீச்சா இல்லை என்ன பீச்சு? ஏதோ ஒரு பீச்சு. அந்த பக்கத்தில் நடந்து போகும்போது இது மாதிரி தானே மீன் வறுக்கிற வாசனை வரும். முறைக்கே இவங்க அப்பா வாங்கியே கொடுக்க மாட்டாரு, அப்படியே கையை பிடிச்சி இழுத்துன்னு வருவார். மண்ணா இருக்கும் மண்ணா இருக்கும் நம்ம அப்படின்னு. வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்வோம், அவங்க செய்வாங்களா? அங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது என்ன, இருந்தாலும் வாங்கியே கொடுக்க மாட்டாரு. இந்த அது அவருக்கு பிடிச்ச அந்த வேர்க்கடலை கானு இதை மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வரும். இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. பீச்சுக்கு போனால் மீனை வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. சண்டே போனால் எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கும். ஆமாம், சண்டே போனால் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு வீக் டேஸில் போவோமா, வீக் டேஸில் அன்னைக்கு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துடுவார். மீன் குழம்பு கொச்சிச்சிங்க, நம்ம மத்தி மீனை வந்து போட்டுற வேண்டியது தான் இதில். இப்போ ரீசெண்டாக வந்து கேரளா ஒரு பீச்சில் பார்த்தியா, நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் காட்டினேனே நியூஸில், மீன் வந்து கரையோரத்தில் ஒதுங்கி துள்ளுன்னு குதிச்சுக்கின்னு இருந்தது. இந்த மீன் தான் அது. எல்லாரும் வந்து பிடிச்சாங்க. அது இந்த மீன் தான். அங்கேருந்து எத்தனை வந்துக்கிறாங்களா? எங்கன்னா நம்ம அங்கே வீடு வாங்கியிருக்கலாம் உங்களுக்கு. இதுதான் அம்மாங்களோட புத்தி. ஏன் இருக்கிற ஒரு இடத்துல வாங்கினா அங்கே வாங்கியிருக்கலாம், இங்கே வாங்கியிருக்கலான்றது. அங்கே வாங்கியிருந்தா நேரம் அந்த மாதிரி வந்திருந்தப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான மீனை பிடிச்சி வச்சிருக்கலாம். சுனாமி வந்ததுன்னா ஐயோ கரெக்டாக பேசுகிற பிரியா, ஏதோ ஒன்று அடிச்சு விடுறேன். அருமையாக இருக்குது. நேற்று நீ ஏன் நகத்தில் வச்சா இந்த மாதிரி வரிக்கலாம்ல? கரெக்ட் தான். அந்த டைம் எனக்கு இந்த ஐடியா தோணவே இல்லையே. எவ்வளோ ஈஸியாக வருது. அப்போ கூட கையில் போட்டு இருப்பேன். நேற்று ரெண்டுத்துல என்ன ஒன்று நடந்திருக்கும். நேற்று மீன் டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லிக்கிறியா? சின்ன வயசில் மற்ற நாள்லலாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். சண்டே வந்துட்டால் மட்டும் போதும், அவங்களுக்கு மீன் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணினே இருப்பேன். செம்மையாக இருக்குது. சூப்பர். இப்போதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிய போகுது. அந்த கவலை எங்களுக்கு வருஷம் இருக்குது. இப்போ தான் வருஷம் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடியுது. இங்கே பாருங்க, நெத்திலி ஃப்ரை வந்து சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை பூண்டு இஞ்சிலாம் வந்து நம்ம தட்டி போட்டு நல்லா முருகலாக வறுத்துருக்குறோம். இதை வந்து இப்படி பண்ணியே இருக்கக்கூடாது. என்ன எப்படி ஃபுல்லாக மண் ஆக்கிட்டேன் இப்போ. இரு, இதெல்லாம் இதில் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்படி குறுக கட் பண்ணிட்டா தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இதோ நீ உட்காந்து சொரிஞ்சி நின்று எவ்வளோ நேரம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தால் இங்கே ஒரு வேலை வந்துடும். அதெல்லாம் உடஞ்சி போச்சு. உடஞ்சாதாம்மா அதோட ஃப்ரை நல்லா இருக்கும். அப்படி தானே அம்மா? லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மீன் குழம்பு வேலையும் முடிஞ்சிச்சு, மீன் ஃப்ரையும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கப்பக்கிழங்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி இறக்கி வைப்போம். நீ கட் பண்ணி நான் உரிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு செம்ம ஹார்டு. இதை பச்சையாகவே சாப்பிடலாம் தெரியுமா? சாப்பிடு பார்ப்போம். இப்போ நீ அதை சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டாக இருக்கும். இதுயா? தோல் எடுத்து சாப்பிடு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஆனால் ரொம்ப கடிக்கணும். டேப் மறிக்குது சுற்றி சுற்றி எடுக்கிறது. அவ்வளோதான். மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். எஸ், நீ தேடுவல்ல, நானா தேடவே இல்லை. எதுக்கோ குக்கர் மூடி இது கிடையாது,
அப்போ எது இதே கலரில் இருக்கும். வேஸ்ட். கரெக்டாக தேடி எடுத்து வச்சுட்டு மட்டும் பத்தாதுமா, அதோட மூடி எதுன்னு கரெக்டாக பார்க்கணும். பேசினேன் நான் குக்கரை பேர் எப்படி தேடாமல் கரெக்டாக எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இப்போ நான் எப்படி டக்குன்னு ஏதோ வந்த வரைக்கும் ஒரு குக்கரு ஏதோ ஒரு மூடி எடுத்துனவங்க கொடுத்தா. இப்போ நான் கரெக்டாக எடுத்தேங்களா? சால்ட் போடவே இல்லை பத்தியா. போட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்பா. இங்கே க்ளீன் பண்ண தேவையில்ல. ஏன் நாங்கள் மட்டும்தான் சொன்னோம். இப்போ இன்னும் முட்டை செய்யணுமா? எஸ், அதான் நான் அப்போவே முட்டைங்க. காதலே கேட்கவே இல்லையே. இதில் என்ன இருக்கு? ஒன்றும் ரசம் வைக்கலையா? ஒவ்வொரு பாத்திரத்தில் ஒவ்வொன்று இருக்குது. இது எங்கே இருக்கு? என் தலையில் வை. கீழே இருக்குது பாரு அதோடது. இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது உனக்கு ஒரு மாதிரி இல்லை? மாறி இருக்குதான், மாறி பண்ணுறது. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சின்னு நான் செய்யாமல் இருந்தா பூவா எப்படி கிடைக்கும்? அது வெடியுது, தீஞ்சி போகுது. தீஞ்சி நல்லா ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. அது ஒட்டிக்கிச்சு. இந்த வரேன் நேற்று வாட்ச் கழுதுங்க. என் வாட்ச் வந்து பின்னாடி ஒரு செட்டிங் கழுந்துச்சு. அது யார் எடுத்தான்னு தெரியல. நான் அம்மாட்ட வந்து கேட்குறேன், இது இந்த மாதிரி இருக்கு நீ பார்த்தியான்னு கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி இருந்தேன். ஃப்ரிட்ஜு மேலே தேடினேன். எங்கே கார்த்தி மேலே ஒரு டவுட்டு, அவன் தான் எல்லாத்தையும் உடைப்பான். அதுக்கப்புறமா அம்மாகிட்ட வந்து கேட்கும்போது நான் ப்ளூ கலர் மூடியில் எடுத்து வச்சேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் எடுத்தேன். இதுலேருந்து என்ன சொல்ல வர? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னது? ஃபஸ்ட்டே அம்மா கிட்ட வந்து கேட்டால் இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு தேட வேண்டிய வேலையே இல்லை. அப்படி இல்லை, நீ தான் திருட. நான் ஏன் திருட? பாரு என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நீ மாதிரி எடுத்து வச்சின்னா நான் பாட்டு தேடி இருக்கேன். பாருங்க எப்படி வந்து விடியுதுன்னு. ஒரு வரப்போகுது. கீழே பெருக்கும் போது கிடச்சிதுன்னு எடுத்து நான் டப்பாவில் வச்சுட்டேன். இவன் வாட்சி காணும் தேடிருந்தா. வாட்சி தான் காணும் போல இருக்குது. நான் கம்முன்னு விட்டேன். பார்த்தா அதுலேருந்து அந்த பெல்ட்டோட பின்னு தான் தேடின்னு இருக்கிறா போல இருக்குது. இந்த பெல்ட் பின் லாஸ்ட்டாக வந்தும்மா இதுலேருந்து பின்னு எங்கம்மான்னு கேட்டது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு நீ என்ன தேடுற, நான் ப்ளூ கலர் மூடியில் ஏதோ ஒன்று எடுத்து சால்வான்னு கேட்டுருக்கலாம். நீ சொல்லியிருக்கலாம்ல. அது எப்படி வாண்டடாக வந்து ஒருத்தவங்க நீ என்ன தேடுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு வேண்டியதை நம்ம தான் கேட்கணும். ஒரு பொருள் தொலைஞ்ச உடனே உனக்கு எப்படி இருக்குது பத்தியா, பதட்டமாகுதா, அதை பத்திரமா வச்சுக்க தெரியணும். இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் மேலே எடுத்தால் யார் எடுப்பா? உன்னை தவிர யாருமா எடுப்பா ஃப்ரிட்ஜ் மேலே எடுக்கிறது? அப்போ கூட கார்த்தி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டியா? என்னது இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறா. நானும் ஷாக் ஆகிட்டேன். வேறு ஏதோ ஒன்று பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்குதுங்க. ஆனால் மீன் தான் வந்து உடஞ்சி வந்துச்சு. காரணம் என்னன்னே தெரில. உடஞ்சி வந்துதா இல்லை நீ உடச்சி எடுத்தியா? சரி, நான் தான் உடச்சி எடுத்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்த கொஞ்சம் எண்ணெயில் வந்து பொரிச்சாச்சு. நான் ஊற்றின எண்ணெயில் பாருங்கள் சித்தனோண்டு தான் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஒரு கிண்ணம் எடு. நல்லா முருகுலாம் சூப்பராக இருக்குது. அவனுக்கு நல்லதே தெரியும். அவனுக்கு மட்டும் நல்லா போனோம்னா மீதி கொஞ்சம் போனதுலாம் நமக்கு போல இருக்குது. பரவாயில்ல, அவன் எத்தனை நாள் கழிச்சு என்னதான் அக்கா தம்பி சண்டை போட்டாலும் அவளுக்கு வந்து நல்லதாக எடுத்து வைக்கணுமா. இந்த இது முழுசாக இருக்கு. கொடு, போதும் கொடு. கத்தி தா மீன் வருவது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வறுத்த வச்சு நீ சாப்பிடு. எல்லாத்தையும் கேட்டால் என்ன தெரியும்? நல்லா இருக்கா? நான் கழுவுனது அவனுக்கு நல்லா இருக்கான். அடிப்பாவி, எப்படி மாத்திட்டா பாருங்களா. நான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து செஞ்சா கழுவுனதுனால டேஸ்ட் நல்லா இருக்குதான். இதுக்கு தான் நமக்கு அப்ரெண்டிஸ் யாரும் வைக்கக்கூடாது. நம்மளே சமைச்சு நம்மளே கிரெடிட் வாங்கிக்கணும்.
அப்போ கூட எத்தனை மீன்? 4 மீன் கழுவி இருப்பியா? அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது கழுவினல லாஸ்ட்டாக எல்லாத்தையும் நான் கழுவினா அந்த பிளாக்கும். இது என்ன எந்த ஊரில் நடக்கணும்னு தெரிலைங்க. இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லை. சும்மா கழுவி வச்சு மீனை கழுவுறதுனால டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கப்பா. இது எனக்கு மேலே இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு வேலை இல்லை. குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சுன்னா அதை வந்து தாளிக்கணும். நான் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டேன் எப்படி தாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் தட்டி வச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை அப்படியே குழைய எடுக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணணும். அது எப்படி அந்த ஒரு மாதிரி குழஞ்சி இருக்கிறது குழம்புல வச்சு சாப்பிட்றாங்க? தொட்டா முன்ன பின்ன கேரளாவுக்கு போயிருந்தா தானே தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. இவங்களாச்சும் பரவாயில்ல, மலைக்கு போகும்போதெல்லாம் அந்த பக்கம் போனாங்க, அங்கே இருக்கிற ரைஸு ஏதாவது ஒன்றாவது சாப்பிட்டு வந்துட்டு இப்படி இருக்குது அங்கே டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் வந்து கேரளாவுக்கு போனதே கிடையாது. அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீ அன்றைக்கி சாப்பிட்டியா? கேரளாவில் என்னென்ன டிஷ் இருந்தது சாப்பிட்டேன்? அன்றைக்கி சாப்பிட்டுமே கார பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டு வாய் எரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன குடித்தோம்? லெமனில் எதுவும் குடிச்சோம், லெமன் ஜூஸ் மாதிரி ஒன்று குடித்தோம். சாப்பாடு அங்கே சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இந்த ஒயிட் சட்னி இருக்குல்ல, ஒயிட் சட்னியே தேங்காய் அப்படியே குண்டு குண்டாக இருந்தது. அது சாப்பிட்ட உடனே செம்மையாக இருந்தது. அங்கே ஃபுல்லாக தேங்காய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 இடத்துல சாப்பிட்டோம் கேரளாலேயே. அப்போ கூட இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருந்தது. நான் சொல்கிற மாதிரி இல்லை, எடுத்து வச்சா மூஞ்சி வீங்கிறோம். எல்லாமே சாப்பிட்டா தான் அந்த நல்லா இருக்குல்ல அங்கே. சரி, நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். கேரளாவில் ஒரு இடம், அப்புறம் ஆந்திராவில் ஒரு இடம், தெலுங்கானா 3 பக்கமும் ஒரு இடத்த வாங்கிடலான்னா போய் சுற்றி பார்த்துட்டு ஸ்டே பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்து இதை இறக்கிட்டு தாளிச்சிருவோம். ஏமா ஸ்டாண்டர்டு ஸ்டாண்ட் எங்க தேடு? நீ தான் தேடி எடுக்க மாட்டேன்னு டக்குன்னு எடுப்ப. நீ தள்ளு. அட அறிவாளி, அது ஸ்டாண்ட் தேவையா? இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா. சரிங்க, வாங்க வாங்க கப்பக்கிழங்க தாளிப்போம். லைட்ரு எங்கே போச்சு? இந்த வாட்டி சிலிண்டர் வெளில இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து சைஸ் வந்து கரெக்டாக வரல. சிலிண்டர் ஒரு வாட்டி பெருசாக வருது, ஒரு வாட்டி சின்னதாக வருது. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சமாக சீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, பூண்டு நசுக்கினது, இஞ்சி நசுக்கினது. முட்டை பண்ண போறியா? முட்டை பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இதோட விட்டுட்டு போங்க. அப்படியே வெறும் முட்டையாக சாப்பிடுங்க. மரவள்ளிக்கிழங்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து இதில் போடணும். இது கூட வந்து தேங்காய் வந்து நல்லா பல்லாக இருக்க மாதிரி கட் பண்ணி சேர்க்குறாங்க. இப்போதைக்கு தேங்காய் இல்லைன்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து வெறுமனே பருப்பு மட்டும் போட்டு செய்கிறேன். நசுக்கி கடைஞ்சி இப்போ இதை போட்டு நசுக்கணும். நசுக்கிட்டா வேணாம் கைலியா? இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நசுக்கணும். அவ்வளோதாங்க, நசுக்கியாச்சா? அது உள்ள ஒரு குச்சி குச்சியா இருக்கும்ல, சின்ன குச்சி, அது சாப்பிடலாம். அது நல்லா வெந்துட்டுருக்கும். அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அதை எடுத்து இப்படி தூக்கி போட்டுரு. வேலை முடிஞ்சிச்சு. பாதி கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெஸ்ட்டாமா. அதெல்லாம் இருக்குது. அப்படியே முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பு மட்டும் வச்சுக்கிறான். அவன் சாப்பிடவே இல்லையா? இது என்னது? இந்த சதை. அவ்வளோதாங்க. இது இன்னும் நல்லா குழைய வரணும். இப்போ இதை போட்டு இப்படி வச்சு இப்படி கவுத்துடணும். இப்படி கவுத்துட்டு அப்படி வச்சு சாப்பிடணும்.
இப்படி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும். சாப்பிட்டு பார்ப்போமா? பாய்டி. நிஜமாக இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். மரவள்ளி கிழங்க சும்மாவே தான் அவிச்சு சாப்பிடுவோம், இல்லைனா சிப்ஸ் போடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிபியாக செய்கிறோம். செம்ம சூடாக இருக்குது. சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பாரு. சூடாக இருக்கும். இல்லை நீ சாப்பிட்டு பாரு. எப்படி? நல்லா இருக்கு. ஆனால் கடுகு நிறைய இருக்குது. அது கடுகு இல்லை, கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு. அப்படியே இருக்குதுமா அந்த குச்சி. அவ்வளோதான், தூக்கி போட்டு. கடலப்பருப்புலாம் நல்லா கடுக்கு முடுக்குன்னு அப்படியே இருக்குது, கிறிஸ்பியாகவே இருக்குது. இது வந்து நம்ம ராகி களி செஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இன்னும் இதில் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து அங்கங்கே மாட்டுது, அவ்வளோதான். அதே குழகுழப்பு, அதே டேஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சின்னா எங்களை மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி எனக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, நெத்திலி மீன் வறுவல், அப்புறம் முட்டை. இது வந்து ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கப்பக்கிழங்கும் மீன் குழம்பும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். பாய்.